வெனிசுலாவில் அடுத்தடுத்து 2 முறை ஏற்பட்ட நிலநடுக்கம். இந்த நிலநடுக்கத்தினால எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது, இதுவரைக்கும் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க, எத்தனை பேர் காணாம போயிருக்காங்க, எத்தனை பேர் காயமடைஞ்சிருக்காங்க, மீட்பு பணி எந்த அளவுக்கு தீவிரமா நடந்துட்டு இருக்குது, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நிலநடுக்கம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெனிசுலாவில் வடக்கு கடற்கரை பகுதியில யாராகு மாநிலம் அருகே, சரியா, மொரோன் சான் ஃபெலிஃபோ யுமாரோ பகுதியில் நடந்துச்சு. இந்த நிலநடுக்கம் கரெக்டா எந்த டேட்ல நடந்துச்சுன்னா ஜூன் 24, 2026, சரியா. அதுவும் இந்த நிலநடுக்கம் 2 முறை வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் நிலநடுக்கம் எப்போ வந்துச்சுன்னா ஜூன் 24 இருக்குல்ல, அந்த டைம்ல ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து 6:05க்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் நிலநடுக்கம் வந்துச்சு. அது அளவு ரிக்டர் அளவுன்னு பார்க்கும்போது 7.2 அளவில் இருந்துக்குது. சரி, ஓகே, 2வது நிலநடுக்கம் எப்போ வந்துச்சு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, 2வது நிலநடுக்கம் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் நிலநடுக்கம் வந்துச்சுல, அதில் இருந்து 39 வினாடி கழிச்சு 7.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது, சரியா. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தடுத்து நிலநடுக்கம் எங்கேயுமே இது வரைக்குமே ஏற்படாது, ஆனால் ஏற்பட்டுச்சுன்னா இது ரேராக தான் ஏற்படும், ஆனால் இந்த வெனிசுலால இப்படி அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலநடுக்கத்தோட ஆழம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நிலநடுக்கம் பூமிக்கு கீழே, சரியா, எவ்வளோ கிலோமீட்டரில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 10லேருந்து 22 கிலோமீட்டர் ஆழத்தில் தான் இந்த நிலநடுக்கம் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது, அப்போ எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது குறிப்பாக ஒரு சில இடங்களில் ரொம்ப அதிகமாக பாதிப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கராகாஸ் பகுதி மற்றும் லா குவைரா அந்த நகரங்களில் வந்து அதிக பாதிப்பு. சில ஹோட்டல்கள் வந்து மொத்தமாக தரமட்டமாக இருக்குது, சரியா. அப்புறம் டஜன் கணக்கான வீடுகள் மொத்தமாக இடிஞ்சு விழுந்திருக்குது. அப்புறம் வந்து சில குடியிருப்புகள் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது ஃப்ளாட்லாம் சொல்லுவோம்ல, அந்த இடங்கள்லாம் வந்து இடிஞ்சு விழுந்திருக்குது. ரோடுகள் வந்து 2ஆ பிளந்திருக்குது. விரிசல் ஏற்பட்டிருக்கும்ல, அப்படி விரிசல் ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்குது. இணைய இணைப்புகள் பாதிக்கப்பட்டிருக்குது. சிமான் பொலிவார் சர்வதேச விமான நிலையம் அங்கே ஒன்று உண்டு. அந்த விமான நிலையம் வந்து கடுமையாக சேதமடைஞ்சிருக்குது. இதனால அங்கே விமானங்கள் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, மூடிட்டாங்க, சரியா. மெட்ரோ மற்றும் ரயில் சேவைகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. ஏன்னா இந்த அதிர்வுகள் இருக்கும்ல, ஏதாவது கண்டிப்பாக அங்கே வந்து ஏதாவது டேமேஜ் இருந்திருக்கும், அதனால அந்த சேவையை நிறுத்திட்டாங்க. சாலையில் வந்து வெள்ளம், அப்புறம் எரிவாயு விநியோகம் வந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே நிறைய சேதம் ஏற்பட்டிருக்குது. இதுவரைக்கும் இல்லாத சேதம் வந்து அங்கே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அங்கே மீட்பு பணி எந்த அளவுக்கு தீவிரமாக நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயங்கரமாக தீவிரமாக நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச மீட்பு குழுக்கள்ல இருந்து உதவி பண்ணுற அளவுக்கு அங்கே மீட்பு பணி ரொம்பவே தீவிரமாக நடந்துட்டு இருக்குது. அப்படி எந்தெந்த நாடுகள்ல இருந்து மீட்பு குழு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, எல் சால்வடார், டொமினிக்கன் குடியரசு, மெக்சிகோ, ஸ்பெயின், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து இந்த குழுக்கள் வந்திருக்காங்க, மீட்பு குழு, சரியா. அப்படி எல்லாமே சேர்ந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க மீட்பு பணி ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு இருக்குது. அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்திருக்குது, பெரிய பில்டிங் இடிஞ்சு விழுந்திருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அதில் வந்து நிறைய பேர் சிக்கியிருப்பாங்க. எப்படி அவங்களுக்கு 1, 2 பேராவது பொழைச்சிருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட கெஸ்ஸிங் கேட்கும்போது இங்கே வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க, உள்ள சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருப்பாங்க, சரியா. அதன் அடிப்படையில் இவங்க அந்த பகுதியில் ரொம்பவே அமைதியான முறையில் இருந்து காது கொடுத்து ஏதாவது சவுண்டு கேட்குதா, ஏதாவது ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு இல்லைன்னா மூச்சு சவுண்டு ஏதாவது கேட்குதுன்னா உடனே அந்த பகுதியில் ஸ்பாட்டில் தேடுறது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா தேடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கட்டிடங்கள், அதாவது பெரிய பெரிய செவறுகள்லாம் விழுந்திருக்கும், அதெல்லாம் நீக்கி தேடணும்ல. இப்படி நேத்துல இருந்து என்னைக்கு நிலநடுக்கம் வந்ததோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேடுதல் பணி ரொம்பவே தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சிரமமா இருந்தாலும் தவிர, அதையும் தாண்டி நம்ம வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி மீட்பு பணி ரொம்பவே தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. சரி, ஓகே, மீட்பு பணிய பத்தி பார்த்துட்டோம். மீட்பு பணி எந்த அளவுக்கு தீவிரமா நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தாச்சு. இனி உயிர் பிழைத்தவங்க எத்தனை பேரு, உயிர் இழந்தவங்க எத்தனை பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் இழந்தவங்க வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது 167 பேர்.
அப்படிங்கிற மாதிரி நெறைய ஊடகங்கள்ல சொல்றாங்க. அதிகபூர்வமா அதுதான் 164 பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து கம்மியா தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பலி எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே இருக்கு. இன்னும் பலி எண்ணிக்கை கூட தான் செய்யும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெறைய இடங்கள்ல, கட்டிடங்கள்ல நெறைய பேருக்கு சிக்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 1000த்துக்கு மேற்பட்டவங்கள வந்து காணுமாம். சரியா? அப்ப அந்த 1000த்துக்கு மேற்பட்டவங்கள காணோம்னு சொல்லும்போது, அவங்களலாம் தேடும்போது எத்தன பேர் உயிரு தப்பியிருப்பாங்கன்னு தெரியாது. எத்தன பேர் இறந்திருப்பாங்கன்னு தெரியாது. அதனால உயிர் பலி எண்ணிக்கை வந்து கூடும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் காயமடைஞ்சவங்க எத்தன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 971 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இவங்களுக்கு வந்து தீவிர சிகிச்சை வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இதுல நெறைய பேர் வந்து சீரியஸா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி தகவலும் வெளியாயிருக்குது. பட் இருந்தாலும் காயமடைஞ்சவங்க வந்து சீக்கிரமா மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிரார்த்திப்போம். சரி, ஓகே. இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குதுல்ல, கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன்லாம் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபேமிலில இந்த மாதிரி யாராவது தவறிட்டாங்க அப்படின்னு இருந்துச்சுனாலுமே, நீங்க அமைதியான முறையில இருங்க. அப்படி உங்களுக்கு ஃபேமிலி ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்க யாராவது அக்கம் பக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, உடனே நீங்க வந்து அரசு தளத்துக்கு வந்து பதிவு செய்யுங்க. இப்படி எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க உண்டு. அவங்க காணோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து பதிவு செய்யுங்க. நாங்க வந்து அத தேடி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இடிந்த கட்டிடங்களை விட்டு வெளியேறிருங்க. அதாவது இந்த நிலநடுக்கத்துல கட்டிடங்கள் இடிஞ்ச நிலையில இருக்கும். ஒருவேளை விரிசல் ஏற்பட்டிருக்கும். ஒருவேளை பாதி இடிஞ்சு விழுந்திருக்கும். அப்படி இருக்கும் சூழ்நிலையத்துல அதுல இருக்கும்போது என்னைக்குனாலும் ஆபத்து. எப்பனாலும் இடிஞ்சு விழலாம். அப்படி வந்து இடிஞ்ச கட்டிடங்கள் ஏதாவது இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உடனே வெளியேறிடுங்க. அதுதான் உங்களுடைய சேஃப்டி அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருக்காரு. அடுத்ததாட்டு இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் உடனே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மருத்துவர்கள், செவிலியர்கள் பணிக்கு வந்து அழைத்தாங்க. சில குறிப்பிட்ட நாடுகள் சொல்லியிருந்தாங்க. அங்கருந்து அப்புறம் இங்க உள்ள வெனிசுலால உள்ள எல்லா டாக்டர், செவிலியர்கள்லாம் வந்து டைரக்ட்டா வாங்க, எங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவை. நெறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிகிச்சை பெற்றதுக்காக உங்களுடைய ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அழைச்சாங்க. அதுவுமே வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. வெனிசுலால இப்ப நடந்த நிலநடுக்கம் என்ன காரணத்தினால நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுவாவே நிலநடுக்கம் எப்படி ஏற்படும்? பூமிக்கடியில அந்த டெக்டானிக்கல் தட்டுகள் வந்து அதிகமா இருக்கும். சரியா? அந்த தட்டுக்கள் என்ன ஆகும்னா, ஒன்றோடு ஒன்று மோதிம்போது, இல்லன்னா உரசும்போது, இல்லன்னா அழுத்தம் கொடுக்கும்போது என்னாகும்? அந்த பகுதிகள்ல நிலநடுக்கம் ஏற்படும். சரியா? இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இந்த பகுதிகள்ல என்ன தட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலால கேரிபியன் பிளேட் மற்றும் சவுத் அமெரிக்கன் பிளேட் இடையே உள்ள டெக்டானிக் எல்லையில் அமைந்திருக்குது. சரியா? இது என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட்டு அசையும் போது, இல்லன்னா அழுத்தம் கொடுக்கும்போது, இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. அதுவும் ரிக்டர் அளவுன்னு பார்க்கும்போது, முதல் நிலநடுக்கம் 7.2, 2வது நிலநடுக்கம் 7.5ஆக தூண்டியிருக்குது. சரியா? அதுவும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படிப்பட்ட நிலநடுக்கம், அதாவது அடுத்தடுத்து வந்து அதிகமா வராது. இது வந்து எங்களாலே கணிக்க முடியல. பட் இப்படி நடந்திருக்குது. 2 வாட்டி தொடர்ந்து தொடர்ந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அறிவியல் ஆராய்ச்சியாளர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க வெனிசுலால இவ்ளோ பெரிய பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குல்ல, இத குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துன்னு இருக்கும்ல, அந்த கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மேலும் மேலும் டெய்லி நியூஸ் சரி, ஹிஸ்டரி கன்டென்ட்டும் சரி, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நான் டெய்லி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.